தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் திருநெல்வேலியில ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனவர் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு திரும்பி வரப்போ திருநெல்வேலியில பிரபலமா இருக்கக்கூடிய சாந்தி அல்வா கடையில 4 கிலோல 4 அல்வா பாக்கெட்டையும் 1/2 கிலோவில் ஒரு பாக்கெட்டையும் வாங்கின அவரு அதோட 1 கிலோ காரம் பாக்கெட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆசையா வாங்கி வந்த அல்வாவை தன்னோட பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக 1/2 கிலோ பாக்கெட்டை பிரிச்சவரு உள்ள இருந்த குட்டி தேல் இருந்து கிடந்ததை பார்த்ததையும் ஷாக் ஆகி இருக்காரு. இந்நேரம் இதை கவனிக்காம பிஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்திருந்தா இந்த குட்டி தேலோட நஞ்சால குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகிருக்கும்னு கேள்வியும் கேட்டிருக்காரு. திருநெல்வேலியிலேயே மிக பிரபலமான கடை எங்களோடதுதான் சொல்லிக்கிட்டு இப்படி சுகாதாரம் இல்லாம மக்களோட உயிர் விஷயத்துல அலட்சியமா செயல்பட்டு வரக்கூடிய இந்த சாந்தி கடை மேல கன்சியூமர்ல கேஸ கொடுக்க போறதா வீடியோ வெளியிட்டிருந்தாரு. உடனடியா களத்துல இறங்கின திருநெல்வேலி மாவட்டத்தோட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி புஷ்பராஜ் தலைமையிலான குழுவினர் இந்த சம்பவம் தொடர்பா நேர்ல ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுக்கு அந்த நிறுவனத்தோட சார்பா என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா, எங்க கடையை பொறுத்தவரை 100 டிகிரிக்கு மேல சூட்ல தயாரிக்கக்கூடிய அல்வாவில் இந்த மாதிரி தேல் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட விளக்கம் தெரிவிச்சிருக்கிறது அந்த பகுதியில பெரும் பேசு பொருளாக்கி இருக்கு. இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.